மை சேனல். பாவக்காய் சாம்பார் கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் குழந்தைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பாவக்காய் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பாவக்காய் சாப்பிட்றது நன்மைன்னு பார்த்தீங்கன்னாக்க கபம், பித்தம், குஷ்டம், மந்தம் ஆகிய கொடிய நோய்களை தீர்க்கும், நாக்கு பூச்சிகளை அழிக்க செய்கிறது, மஞ்சக்காமல் நோயை குணப்படுத்த செய்கிறது, சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு அருமருந்தாக உள்ளது, கண் பார்வையை மேம்படுத்த செய்கிறது, கெட்ட கொழுப்பை கரைத்து இதய நோய் வருவதை தடுக்கிறது, சிறுநீரகத்தில் உள்ள கற்களை நீக்க உதவுகிறது, புற்றுநோய் செல்களை பெருகுவதை தடுக்கிறது, ஸ்கின்னுக்கு பளபளப்பை தருகிறது, செரிமானத்திற்கு அதிக உதவுகிறது, எடை குறைப்பிற்கு அதிக உதவுகிறது. பாவக்காய் சாம்பார். ஒரு கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், 150. அலசி எடுத்துடலாம். குக்கர்ல சேர்த்துடலாம். பருப்பு மூழ்கிற அளவுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் 3, மீடியம் சைஸ் தக்காளி 4, உரித்த பூண்டு 10, ஒரு 2 விசில் விட்டுடலாம். 1/4 கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன், அலசிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். உள்ள விதை மாதிரி இருக்கு, அதையும் எடுத்துடலாம். நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துக்கலாம். தாளிக்க எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு உளுந்தம் பருப்பு 1 டீஸ்பூன், 2 வரமிளகாய், கட் பண்ணிய சின்ன வெங்காயம் 1/2 கப், கொஞ்சமா கருவேப்பிலை. ஸ்டவ் சிம்லே வச்சு வதக்கிடலாம். பாவக்காவை சேர்த்து ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். பாவக்காய் அவ்வளவு சீக்கிரம் நல்லா வதங்காது. ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கணும். பாவக்காய் நல்லா வதங்கிருச்சு. மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், சாம்பார் தூள் 3 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தேவையான அளவு கல் உப்பு, கொஞ்சமா பெருங்காயம். ஸ்டவ் சிம்லே வச்சு நல்லா வதக்கிடலாம். புளி கரைசல் சேர்த்துடலாம். இந்த மசாலையும் புளி கரைசல்லையும் நல்லா பாவக்காய் வேகணும். 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுடலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, மசிக்க தேவையில்ல. பாவக்காய் இந்த மசால் புளி கரைசலோட நல்லா வெந்தாதான் கசப்பு தெரியாது. நல்லா வெந்துருச்சு. வேக வைத்த பருப்பை சேர்த்துடலாம். கொஞ்சமா வெல்லம் சேர்த்துடலாம். மூடி நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. பாருங்க, டேஸ்டான கசப்பே இல்லாம பாவக்காய் சாம்பார் ரெடி.